ஆர்டிஎம் மினிஸ்ட்ரியினூடாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு என்கிறதான ஒரு மனுஷன் அவனுடைய மாமாவை தேடி போகிறதான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினூடாக நாங்கள் ஒரு சிறிய ஒரு காரியத்தை நாங்கள் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். லாபான் என்கிறதான ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், பெண் பிள்ளைகள். ஒருவர் லேயாள், இன்னொருவர் ராகேல். ராகேலோ மிகவும் ரூபவதி, அழகானவர். ஆனால் லேயாளோ அவருடைய பார்வை கூச்ச பார்வை என்று வேதம் சொல்கிறது. அதாவது அவர் கண்களிலே ஒரு சிறிய குறைபாடு இருந்தது. இவர்களுக்கு மாமன் அல்லது முறை மாமன் என்கிறதான ஒருவர் வருகிறார். அவர் பெயர் யாக்கோபு. அவர் வந்தவுடன் யாரை மிகவும் பிடித்து போகிறது? ராகேலை பிடித்து போகிறது. லேயாளை அவருக்கு பிடித்து போகவில்லை. ஆனால் லாபான் ராகேலுக்காக வேலை செய்யும்படியாக யாக்கோபை பரிந்துரை செய்கிறார். யாக்கோபு லேயாளுக்காக அல்ல, ராகேலுக்காக வேலை செய்கிறார். வேலை செய்கின்ற பொழுது மிகவும் அதிகமாக பிரயாசப்பட்டு ராகேல் மீது இருந்த அன்பின் நிமித்தமாக மிகவும் பிரயாசப்பட்டு வேலை செய்கிறாள். ஆனால் அந்த மாமனார் அல்லது லாபான் என்ன செய்கிறான்? லேயாளை திருமணம் முடித்து வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் லேயாளுக்கு இதில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா எதையுமே கேட்கப்படவில்லை. ஆனால் லேயாள் யாக்கோபை திருமணம் செய்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அக்கா தங்கை இருவர்களிலே புறக்கணிக்கப்பட்டவராக லேயாள் காணப்படுகிறார். யார் புறக்கணித்தார் என்று பார்த்தால், முதலாவதாக அவருடைய தகப்பன் புறக்கணித்தார். இந்த திருமணத்தில் அவருக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கவே இல்லை. ஆனாலும் கூட அவர் திருமணத்திற்கு சம்மதித்தார். தன்னுடைய தகப்பனால் முதலாவது அவர் புறக்கணிக்கப்படுகிறார். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த திருமணம் நடந்த பின்பதாகவும் கூட யாக்கோபு தன்னுடைய சகோதரிக்காக, அதாவது லேயாளின் சகோதரிக்காக இன்னும் 7 வருடம் வேலை செய்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை பாருங்கள், முதல் மனைவி இருக்கிறாள். ஆனால் அவள் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவளுக்காக வேலை செய்வதை விட்டுவிட்டு தன்னுடைய கணவன் தன்னுடைய தங்கைக்காக, வேறொரு மகளுக்காக, வேறொரு பெண்ணுக்காக வேலை செய்வதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கணவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தங்கையை மனதில் நினைத்து கொண்டு திருமணம் முடித்திருந்தாலும் கூட அவருக்காக வேலை செய்தால் தன்னுடைய கணவனால் புறக்கணிக்கப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். அது மாத்திரமல்லாமல் சகோதரியாலும் புறக்கணிக்கப்படுகிறார். தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டார். ஆனாலும் கூட கணவனால் புறக்கணிக்கப்பட்டார், சகோதரியால் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை புறக்கணிக்கவில்லை. தேவன் அவரை அன்பு செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இந்த உலகத்தை ரட்சித்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், இந்த உலகத்தை ரட்சித்து இந்த உலகத்தை மீட்பு அளித்தவர், அந்த லேயாளுடைய வாரிசிலிருந்து வந்தார். லேயாளுக்கு குமாரன் ஒருவன் கிடைத்தார். அவர் பேர் யூதா. அந்த யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்ததை நாங்கள் வேதாகமத்தில் நாங்கள் காண்கிறோம். ஆகவே புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களோட பெற்றோர் புறக்கணிக்கிறாங்களா? உங்களோட தகப்பன் புறக்கணிக்கிறாரா? உங்களோட தாய் புறக்கணிக்கிறார்களா? கூட இருக்கிறவர் புறக்கணிக்கிறார்களா? யார் புறக்கணித்தாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். புறக்கணிக்கிறவர்களை நேசிக்கிறவர் அவர் ஒருவரே. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் சில நேரங்கள் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். லேயாளை போல மன உடைந்த நேரத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக சுவாமி ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறீர். ஏனெனில் புறக்கணிக்கிறவர்களை உயர்த்தும் தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே சுவாமினி, புறக்கணிப்பை அறிந்தவர் நீர் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவர்களும் எங்கிருந்தாலும் ஆண்டவரை சூழ்நிலையை மாற்றுங்க, உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.